கொஞ்சம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி எதை பார்த்துருப்போம், ஓல்ட் ஜென்ரேஷன் ஹிமாலயனோட 411, அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் 450. ஸோ இந்த பைக் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதுக்கு போட்டியாக வேறு எந்த பைக்குமே இல்லையா? ஸோ அப்படின்னு இருக்கும் போது எஸ்டி அட்வென்ச்சர் இருக்குது. அது இல்லாமல் சுசுகியில் விஸ்டோம் இருக்குது. இந்த மாதிரியான கொஞ்சம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் பைக் இருக்குது ஒவ்வொரு பிராண்ட்லேயும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம பார்க்குறது ராயல் என்ஃபீல்ட் தான். ஸோ நம்மளோட காம்படிட்டர் அவங்கங்கும் போது இவங்க எந்த அளவுக்கு இன்ஜினில் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்துருக்கணும். நான் அட்வென்ச்சர் 2025 நான் எஸ்டி அட்வென்ச்சர் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பூம்லாம் கிரியேட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா எல்இடி செட்டப் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓல்டு ஜென்ரேஷன்லையும் இதுலேயும் பெருசாக எந்த மாற்றமுமே கிடையாது. இது என்ன அப்கிரேட்? எனக்கு இதில் ஒன்றுமே புரியல. நான் என்ன பெருசாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, எந்த பைக்குமே மோனோபோலியாக இருக்கக்கூடாது. அப்போது ஒரே ஒரு பைக் மட்டும் மார்க்கெட்டில் அது மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னா அவங்களோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட